ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? நான் இப்போ தான் வந்து கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இனிமேல் தான் தைக்க ஆரம்பிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வரல. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போடலான்னா யாருமே ஒத்துக்க மாட்டுறாங்க. எங்களெல்லாம் எடுத்து நீங்கள் போடாதீங்க, எங்களை எல்லோரும் பார்த்தாங்கன்னா யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்க, அதனால் எங்களால் நீங்கள் வீடியோவில் எடுத்து போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் எடுக்க முடியல. நான் மட்டும் பேசி போடுறேன், நான் மட்டும் வீடியோ எடுத்து போடுறேன். யாருமே வந்து வேணான்னு சொல்கிறாங்க. கிளாஸுக்கு வரவங்களாம் எங்களை எடுத்து போடாதீங்கன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது? ஒரு நாளைக்கு எல்லாரையும் கும்பலாக வச்சு அவங்களுக்கு தெரியாமல் நான் எடுத்து போடுறேன் உங்களுக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் வேலை தான், கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கே போனேன் நான். ஏன்னா வேலை மதியம் தான் வந்து கடை ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நேற்று அந்த பட்ஸ் வச்சு தைக்கலாம்னு நினச்சேன், ஆனால் வந்து தைக்க முடியல. ஒரு 2 ப்ளவுஸ் முடிச்சேன். அதுக்குள்ளே 2 பேர் வந்து எனக்கு அர்ஜென்ட்டாக 2 ப்ளவுஸ் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியில், அதனால் அதை வாங்கி தைச்சேன். இந்த பட்ஸ் வச்ச ப்ளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிருக்கேன் நான். இந்த மாதிரி ப்ளைனாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள். ஏதாவது டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து டிசைன் வேணாம், வெறும் பட்ஸு மட்டும் வச்சு கொடுங்கன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபினிஷாக தான் இருக்கும். இது வந்து உள் சைடு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மேலே, இது வந்து உள்ள ஃபினிஷாக தான் இருக்கும். நம்ம பட்ஸ் வச்சுட்டு தெரியாத அளவுக்கு இதில் நம்ம டிசைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க வந்து கேட்கல சொன்னதுக்கு. ஆனால் பிடிக்கல. அவங்களுக்கு பிடிச்சா ஓகே.